வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம அலர்ஜிக்கும் உணவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அலர்ஜிக் இருமல், இல்லை அலர்ஜினால் வர்ற தும்மல், இல்லை சில பேருக்கு அலர்ஜினால் ஸ்கின்ல சில இட்சிங் இருக்கும். சில பேருக்கு ஆஸ்துமாவே வரும் அலர்ஜினால். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜினால் மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும், வீசிங் இருக்கும். அலர்ஜினால் ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கு ஒழுகுதல், தும்மல், இருமல், இந்த இந்த மாதிரி அலர்ஜிக் ப்ராப்ளம் மட்டும் அல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில வியாதிகள். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்க எதிர்ப்பு சக்தி வெளியிருந்து வர்ற கிருமிகள் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உடலையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஜாயின்ஸையே எதிர்ப்பு சக்தி அட்டாக் பண்ணிடும். சில பேருக்கு ஸ்கின்னு, அந்த மாதிரி உடலில் எந்த உறுப்புகளையும் அதை அட்டாக் பண்ணலாம். உதாரணத்துக்கு சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை எஸ்எல்இன்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய வியாதிகள் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி வியாதிகளுக்கு உள்ளவங்களும் சரி, நிறைய அலர்ஜிக் என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் நம்மளுக்கு டிசீஸ் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி வியாதி உள்ளவங்க சிறிது காலம் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற உணவு பதார்த்தங்களை கொஞ்ச நாளைக்கு அவங்க அவாய்ட் பண்ணால் போதுமானது. இல்லை ஒரு வீசிங்கில் கஷ்டப்படுறாங்க, ஒரு கோல்டு கிளைமேட்டில் அவங்களுக்கு வீசிங் வருது, அந்த பீரியடாவது அதை அவங்க தவிர்த்துடணும். இல்லை கோல்டு இருக்குது, அந்த பீரியடில் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணால் கூட போதுமானது. அது என்னது அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக சொல்லணும்னா புரதம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் தான். புரதம் அப்படின்னா புரோட்டீன். அதுலேயும் என்ன மாதிரி புரோட்டீன் அப்படின்னா, அனிமல் சோர்ஸ்லேருந்து வர்ற புரோட்டீன் தான் நம்மளுக்கு அலர்ஜியை நிறையா கொடுக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கோல்டு, காஃப், இருமல், தும்மல், மூக்கு ஒழுகுது, வீசிங் இருக்குது, அரிப்பு இருக்குது, ஸ்கின்ல இட்சிங் இருக்குது, இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், இந்த மாதிரி நோய்கள்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அந்த கோல்டு பிடிச்சிருக்க டயத்தில் நீங்கள் பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. ரொம்ப குயிக்காக பெட்டராகிறத பார்க்கலாம். பால் அப்படின்னா பால் மட்டும் இல்லை, பாலோடு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், மோர், தயிர், வெண்ணெய், அப்புறம் சீஸ், நெய் அல்ல, நான் திரும்பியும் சொல்கிறேன், நெய் கிடையாது இதில். ஆனால் சீஸ், மில்க் ஸ்வீட்ஸ், மில்க் கோவா, இந்த மாதிரி வேறு என்ன சொல்லலாம், பனீர். அப்போ பால்லேருந்து பெறப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், நெய்யை தவிர எல்லாத்துலேயுமே கெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதச்சத்து இருக்குது. அதாவது பாலில் 2 போர்ஷன் இருக்குது, ஒன்று ஒயிட், ஒன்று எல்லோ. எல்லோ இஸ் பியூர்லி கொழுப்பு, ஃபேட். அதிலிருந்து எடுக்கப்படக்கூடியதான் நெய். பொதுவாக நெய் அலர்ஜி உண்டு பண்ணாது, கொழுப்பு உண்டு பண்ணாது. புரதச்சத்து ஒன்று தான் அலர்ஜிக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை அந்த பீரியடுக்கு நீங்கள் தள்ளி வச்சாவே கோல்டு, வீசிங், காஃப், இருமல் எல்லாமே குயிக்காக பெட்டராயிரும். அப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த ஃபுட்டெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குதோ இன்றைக்கி, ரெடி டு ஈட், டின்னில் ஸ்டோர் பண்ணி அப்படியே என்ன சொல்கிறது, உடனடியாக நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். ஏன், அதில் கலர்ஸ் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர், செயற்கை நிறமிகள் இருக்கும். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ், உணவை கெட்டு போகாமல் இருக்க சில கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில அடிட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செயற்கையான கெமிக்கல்ஸ் உள்ள உணவுகளையும் நாம் தவிர்த்து விட வேண்டும். என்ன மாதிரி, ஜாம், சாஸ், ஸ்குவாஷ், அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த பேக்கரி உணவுகள், பேக்கரி கடைகளில் விற்கப்படக்கூடிய பல உணவுகளில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், எசன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவர்ந்து பார்த்து அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அலர்ஜிக் ஃபினாமினாலேருந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு டயத்தில், காஃபு, இருமல், வீசிங் இருக்க டயத்தில், அதுவும் மாலை நேரத்தில் மட்டுமே ரொம்ப புளிப்பான பழங்கள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஆரஞ்சு, கொய்யா, பைனாப்பிள், இந்த மாதிரி பழங்களை அந்த மாலை நேரத்தில் இரவில் மட்டும் சாப்பிடாமல் இருங்க, போதுமானது. அப்போ பழமே சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்லாம். ஆப்பிள் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம், சப்போட்டா சாப்பிட்லாம். அதுவும் பகலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இரவில் மட்டும் இதை அந்த பீரியடுக்கு மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அலர்ஜிக் ப்ராப்ளத்திலிருந்து ரொம்ப குயிக்காக நம்ம வெளியே வர்றதை கண்கூடாக பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாவே போதுமானது. இது மட்டும் இல்லாமல் அசைவ புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீ ஃபுட்டிலேருந்து கிடக்கக்கூடிய ப்ரான், ஃபிஷ் இந்த மாதிரி உணவுகளையும் சிறிது காலம் நம்ம தவிர்த்தோம்னாவே போதுமானது. இப்போ புரோட்டீனுக்கு என்ன பண்ண அப்படின்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, ராஜ்மா, சோயா இந்த மாதிரி பருப்புகளை சேர்த்து கொண்டால் நம் உடலுக்கு தேவையான புரதச்சத்து நம்மளுக்கு கிடைத்துவிடும். அப்போ அலர்ஜிக் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த உணவுகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இருந்துக்கிட்டு உங்கள் மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிய தீர்வு கிடைச்சிடும். ஒரு மெடிசனே இல்லாமல் கூட அந்த அலர்ஜியிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இதை பற்றி மீண்டும் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.